சொல்வேனோ, 2 சொல்லுகிறார், என்ன சொல்லுவேன், என்ன சொல்வேனோ. ஆனால் அடுத்த வார்த்தை, வாய்ந்து வந்த வார்த்தை 28 பிதாவே உமது நாமத்தை மைமைப்படுத்தும். அடுத்த நிமிஷத்தில் ஒரு சத்தம் வந்தது. அந்த சத்தம் என்னவென்றால், அப்பொழுது மைமைப்படுத்துவேன், இன்னமும் மைமைப்படுத்துவேன் என்ற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அன்பானவர்களே, அதை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்கள் எல்லாரும் இடிமுழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். எனக்கு உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இந்த நாளிலே அன்பானவர்களே, கலங்கும் நேரங்கள், தவிப்பின் நேரங்கள், 2 வார்த்தைகள் அங்கே ஆவியான எழுதி வைத்திருக்கிறார். என்ன சொல்லுவேன், அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவேனோ. அன்பானவர்களே, அவர் ஞானத்தின் ஊற்று, அவரே ஞானம், அவருக்குள்ளே சகல ஞானம் இருக்கிறது, பரத்தின் ஞானத்திற்கு சொந்தக்காரர். ஆனால் அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுவேன், என்ன சொல்லுவேனோ. அன்பு தேவ பிள்ளையே, அறிவு, திறமை, அனுபவங்கள், சாமர்த்தியங்கள் எல்லாம் கைவிட்டுவிடும். ஆனால் உங்கள் ஜபங்கள் ஒரு நாளும் கைவிடாது. அடுத்த வார்த்தை, ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அப்பொழுது உன்னை மைமைப்படுத்தினேன், வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. 2வது குறிப்பு என்னவென்றால், when you are full of in trouble, வாழ்க்கையின் பாடுகளிலே, வாழ்க்கையின் போராட்டங்களிலே, வாழ்க்கையின் கலக்கங்களிலே ஆத்துமா கலங்குகிறது. நாம் கேட்கிற சம்பவங்கள், சந்திக்கிற மனிதர்கள், வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற இந்த பிரச்சனை, நம்பிக்கை துரோகம் செய்த மக்கள், கூடவே இருந்து குழி பறிக்கிறவர்கள், இப்படிப்பட்ட மக்களாலே நாம் பல நேரங்களிலே சோர்ந்து போகிறோம், இலக்கரித்து போகிறோம். என்ன சொல்லுவேன், என் ஆத்துமா கலங்குகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, when the soul was in trouble, உங்கள் ஆத்துமா கலங்கும் போது look unto Jesus, ஜெபிக்க மறவாதிருங்கள். அடுத்த வார்த்தை யோவான் சுவிசேஷம் 17 அந்த வசனம் இப்படி சொல்கிறது, எல்லாருக்கும் தெரிந்த வசனம். யோவான் 17:1, அவர் இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து, அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, தாம் பிதாவிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அவர் அறிந்து, he knows that is going to leave the world, உலகத்தை விட்டு அவர் கடந்து போகும் நேரம் வந்தது. ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து. எப்போ தெரியுமா? தன் வாழ்க்கையின் முடிவிலே, இன்னும் சில நாட்களுக்குள்ளே சிலுவை நன்றாகவே தெரியும். அவர் சொன்ன எல்லா வார்த்தைகளையுமே, சிலுவை அவருக்கு சொந்தமானது, அவருடைய மரணம் நன்றாகவே தெரியும், அவருடைய பாடுகள் நன்றாகவே தெரியும், போராட்டங்கள் நன்றாகவே தெரியும், நிந்தைகள், அவமானங்கள், பரியாசங்கள், அதாவது மானக்கேடு, அவதூறான வார்த்தைகள், பொய்யான வார்த்தைகள் அத்தனையும் அவருக்கு தெரியும். ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பிதாவே. நாளிலே அந்த வசனம்